நம்ம புராணங்களில் பலவிதமான கதைகளை பற்றியும் பலவிதமான அசுரர்களை பற்றியும் பார்த்துருக்கோம். சிவன்கிட்டே வரம் வாங்கி சிவனையே அழிக்க நினச்ச ஒரு அசுரனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைலாயத்தில் ஒரு முறை சிவன் தன் உடல் நிறைய சாம்பலை பூசிக்கொண்டு தவத்தில் இருந்தார். அவர் தவத்தில் இருக்கிறப்போ தன் உடலில் இருந்து பஸ்பங்கள் உதிர்ந்து விழுந்தப்போ அதிலிருந்து ஒரு அசுரன் உருவானான். அந்த அசுரன் பஸ்பத்திலிருந்து வந்ததுனால அவனுக்கு பஸ்பாசுரன் அப்படின்னு சொல்லி பேரும் வந்துச்சு. தான் சிவனோட உடம்புல இருந்து உதிர்ந்த சாம்பலில் உருவானதுனால நம்மளோட தந்தை சிவன் தான் சொல்லி அவங்களோட அப்பாவை நினச்சி அவன் ரொம்பவும் பக்தியாக இருந்தான். தன் தந்தையை போலவே அவன் ஆடல் கலையிலும் பாடல் கலையிலும் பலவிதமான கலைகளையும் தேர்ச்சியும் பெற்றான். இப்படி நாட்கள் போக போக தன் தந்தை மேலே இருக்கிற அதீத பக்தியால் அவன் தவமும் மேற்கொண்டான். சிவனை நோக்கி தவம் கொண்ட பஸ்மாசுரனோட தவத்தை பார்த்து சிவபெருமான் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சு தன்னோட மகனுக்கு, அதாவது பஸ்மாசுரனுக்கு வரங்களை கொடுக்கவும் முன் வந்தார். அப்போது சிவன் பஸ்மாசுரனை பார்த்து, பஸ்மாசுரா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பஸ்மாசுரன் சிவனை பார்த்து கேட்டான், நான் கையை யார் தலையில் வைக்கிறனோ அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆகிடணும், அந்த மாதிரி ஒரு வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். இதை கேட்ட சிவன் சரி, மகன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வரத்தை கேட்குறான், பஸ்மாசுரன் தவறான வழியில் போக மாட்டான் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த வரத்தையும் கொடுத்தாரு. வரத்தை கொடுத்த கடவுளுக்கு தெரியல அந்த வரமே தனக்கு ஆபத்தாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி. வரம் பெற்ற பஸ்மாசுரன் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சான். அதாவது உலகத்தோட சந்தோஷத்தின் உச்சாணி கொம்பில் நின்றுட்டு அவன் ஆங்காரமாக சுற்றி வந்துட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு சந்தேகமும் வந்துச்சு, சிவன் நமக்கு ஒரு வரத்தை கொடுத்தாரு, அது இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே செல்லுபடி ஆகுமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வந்துச்சு. அப்படி சந்தேகப்பட்ட பஸ்மாசுரன், இந்த வரம் உண்மையிலே பலிக்குமா, சிவனோட சக்தியும் சிவனோட வரமும் உண்மையிலே வேலை செய்யுமா அப்படிங்கிறத நம்ம சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சிவன் தலையிலே கை வச்சு பார்த்தா என்ன அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்தான். அப்போ பஸ்மாசுரன் சிவனை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் கொடுத்த வரம் உங்ககிட்ட பலிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சிவன் உடனே குழம்பி போயிடுறாரு. என்னடா இது, நம்ம வரத்தை கொடுத்தா வரம் கொடுத்தவன் தலையிலே கை வச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறானே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே குழப்பம் அடைஞ்சு சிவன் பயப்படுறாரு. அப்போ பஸ்மாசுரன் தன் கையை எடுத்து சிவன் தலையில் வைக்க போகிறப்போ சிவன் பயந்து கைலாயத்தை விட்டு ஓடுறாரு. கைலாயத்தை விட்டு ஓடின சிவன் நேராக விஷ்ணுவை தேடி வைகுண்டமும் போகிறாரு. விஷ்ணுவை பார்த்து, காக்கும் கடவுளான விஷ்ணு தேவரே, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நான் பஸ்மாசுரனுக்கு ஒரு வரம் கொடுத்தேன், அந்த வரத்தால் பஸ்மாசுரன் என்னையே கொல்ல வரான், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான்கிட்ட சிவன் சரணடைகிறாரு. ஒரு ஆபத்துன்னு தன்கிட்ட சரணடைஞ்ச சிவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு விஷ்ணுவும். அப்படி விஷ்ணு வாக்கு கொடுத்ததுனால அவர் பஸ்மாசுரனை தேடி போனார். விஷ்ணு பஸ்மாசுரன்கிட்ட போர் புரியலை, சண்டை போடலை, எதுவும் போடலை. அங்கே நடந்த கதையே வேற. பஸ்மாசுரன் அதீதமான ஆடல் கலையில் நாட்டம் கொண்டவனாக இருந்ததுனால விஷ்ணு ஒரு அழகான பெண் உருவம், அதாவது மோகினி அவதாரம் எடுத்து பஸ்மாசுரன் போய் முன்னாடி போய் நின்னார். தன் அழகில் மயங்கின பஸ்மாசுரன் மோகினியை பார்த்து கேட்குறாரு, நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணமும் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசை பறி கொடுக்குறான் மோகினி கிட்ட. அப்போ மோகினி கொஞ்சம் கூட யோசிக்காமல் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, பஸ்மாசுரா, நீ என்னை காதலிக்கணும் அப்படின்னா எனக்கு சில நிபந்தனைகள் இருக்குது, அந்த நிபந்தனையெல்லாம் நீ ஜெயிச்ச அப்படின்னா நீ என்னை கல்யாணமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மோகினி சூழ்ச்சியாக சில கேள்விகளை வைக்கிறாங்க. இதை கேட்ட பஸ்மாசுரன் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு, பரவாயில்ல, மோகினியோட நிபந்தனைகள் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு மோகினி கிட்ட என்ன நிபந்தனை அப்படின்னும் கேட்குறாங்க. அப்போ மோகினி சொல்கிறா, நான் ஒரு நடனக்காரி அப்படிங்கிறதுனால நான் என்னோட நாட்டியத்துக்கு சரிசமமாக யார் நாட்டியம் ஆடுறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு நாட்டிய கலையில் ஆர்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி பஸ்மாசுரன்ட்ட மோகினி கேட்குறாங்க. இதை கேட்ட பஸ்மாசுரன், நீ கவலையே படாத, இந்த உலகத்தில் நாட்டியத்துக்கு பேர் போன கூத்தாண்டவரான சிவபெருமான் தான் என் தந்தை, அவர்கிட்ட இருந்து நான் நாட்டியத்தை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு நாட்டிய கலையில் ரொம்ப அதிகமான அறிவு இருக்குது, ரொம்ப நுட்பமான நடனமும் என்னால் ஆட முடியும் அப்படின்னு சொல்லி பஸ்மாசுரன் சொல்கிறான். மோகினியும் சிரிச்சுக்கிட்டே ஆடவும் ஆரம்பிக்கிறாங்க. மோகினி ஆட ஆரம்பிக்க பஸ்மாசுரன் மோகினியை பார்த்து திரும்ப ஆட ஆரம்பிக்கிறாரு. இப்படி மாறி மாறி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஆனந்த தாண்டவம் மாதிரி ஆடிட்டு இருந்தப்போ மோகினி சூழ்ச்சியாக ஒரு நடன முத்திரையை வைக்கிறாங்க. அந்த நடன முத்திரை நடனத்திலேயே ரொம்ப பேர் போன ஒரு முத்திரையாக இருந்துச்சு. அந்த நடன முத்திரையோட முடிவில் தன் கையை எடுத்து தன் தலை மேலே வைக்கிற மாதிரியான ஒரு முத்திரையாக இருந்துச்சு. அந்த முத்திரையை மோகினி பண்ண உடனே தன்னோட வரத்தை மறந்து பஸ்மாசுரன் தன் கையை எடுத்து தலை மேலே வைக்கிறான். வச்ச உடனே மோகினி மேலே இருந்த மோகத்தில் பஸ்மாசுரன் தன் கையை தலை மேலே வச்ச உடனே சாம்பலாகவும் ஆகி கீழே விழுகிறார்.
இப்படி சாம்பலாய் கீழே விழுந்த பஸ்மாசுரன் உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தாலும் மோகினியோட, அதாவது ஒரு பெண் மேலே இருந்த ஒரு காம இச்சையினால் தான் வாங்கின வரத்தையும் மறந்து, தான் யாருன்றதையும் மறந்து, தன் குணங்களை மறந்து அழிஞ்சும் போனான். ஆபத்துன்னு தாங்கிட்ட சரணடைஞ்ச சிவபெருமானை காப்பாற்றுறதுக்கு விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் தான் மோகினி அவதாரம். விஷ்ணு எடுத்த அவதாரங்கள்லேயே இருக்கிற ஒரே பெண் அவதாரம் மோகினி அவதாரம்னு சொல்லுவாங்க. இன்றளவுலையும் விஷ்ணு பகவானை சிறப்புடுறதுக்காக வேண்டி கேரளாவில் மோகினி ஆட்டம் அப்படிங்கிற கதகளியை ஆடி இன்னமும் வழிபடுறாங்க.